ஜூஜூன்வாலா அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் 13,000 கோடிகளுக்கு அதிபதி. 13,000 கோடி. அவர் சொல்றாரு சாக போறப்ப, மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன் த ஷேர், மை worst இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் பீன் மை ஹெல்த். பதிவு செய்தார். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி, இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம், நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம், அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். புத்தகங்களோடு உண்டு உறங்கி 3 ஆண்டுகள் உயிர்த்தெழுந்து உலகம் முழுவதும் பேசுவது அல்ல நண்பர்களே, கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் மனிதர்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இன்றைக்கு தொடர்ந்து தமிழகத்திலே அதிகமாக கூட்டங்களுக்கு, பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கு அழைக்கப்படுபவனமாக நான் மாறி இருக்கிறேன் என்றால் அத்துணைக்கும் காரணம் புத்தகங்கள். இது சத்தியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறி, பிள்ளைகளினுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. இந்த சினிமாவை பார்த்துட்டு சினிமாவில் காமிக்கிற இவன் 2 பேரும் காதலிச்சானா கல்யாணம் பண்ணானான்னு இருக்குல்ல, இந்த பிள்ளைகள் அதை பார்த்துட்டு கெட்டு குட்டிச்சவராகி இதை மாதிரி போயிட்டு என்ன ஆகுதுன்னா, மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை, நாமக்கல் மற்றும் கான்பூர். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்பார் பாரதி. அந்த வைர வரிகளுக்கிணங்க தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் புத்தகத் திருவிழாவை ஏற்பாடு செய்து, நாமக்கல்லிலே அந்த புத்தகத் திருவிழாவை வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்ற பாரதியினுடைய வரிகளுக்கிணங்க இந்த மேடையிலே PA ஜெனரலாக என்னை வரவேற்று இங்கே அமர்ந்திருக்கின்ற திருமதி சந்தியா அவர்களே, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்பதற்கிணங்க துணை கண்காணிப்பாளராக காக்கி உடையிலே கம்பீரமாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற துணை கண்காணிப்பாளர் சங்கீதா அவர்களே, அருமை நண்பர், மிக அற்புதமாக இந்த கிரீன் பார்க் பள்ளியை அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்வி பணியினை கையில் எடுத்து பல ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மாவட்டங்கள் பொறாமைப்படும் அளவிற்கு, இருக்கின்ற கோட்டாவில் பாதியை அவரே அள்ளிக்கொண்டு செல்லும் அளவிற்கு இந்த நாமக்கல் மாவட்டம் கொடுத்து வைத்திருக்கிறது. அவருடைய பள்ளியிலே நான் உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். அற்புதமாக அதை கட்டமைத்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அவர் இந்த மேடையில் இருப்பது உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சி. அதை போலவே நோய் நாடி நோய் முதல் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்பதற்கிணங்க மருத்துவராக மட்டுமில்லாமல் தாய் தமிழ் மீது கொண்ட அன்பின் காரணமாக தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக பல முறை என்னோடு மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் குழந்தைசாமி அவர்களே, ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்களாக மேடையிலும் மேடைக்கு கீழேயும் ஒரு பெரிய கல்வியாளர் திரு உதயகுமார் அவர்கள் இந்த பகுதியிலேயே டிஓவாக இருந்தவர். அதற்கு மேல் பணியமர்த்தி பணி நிரம்ப செய்தவர். இது போன்ற கற்றறிந்த பேரவையிலே
அறிவு சுடர் கொண்ட அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் நிறைய பேர் பார்க்கின்றேன். அத்துணை பெரியோர்களுக்கும் என்னுடைய உரையை கேட்பதற்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளபடியே மாவட்ட ஆட்சியரிடமிருந்து என்ன தலைப்பிலே பேச வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்களே தலைப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். 2-3 தலைப்பு கொடுக்கப்பட்டது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற தலைப்பு நன்றாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அதையே வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதை பற்றியே நான் பேச வேண்டும் என்று விரும்புகின்றேன். அருமை பெரியோர்களே, இங்கு நான் பார்க்கின்றேன், இங்கு அமர்ந்திருப்பவர்களை பார்க்கும்போது எல்லோரும் கிட்டத்தட்ட 50 கடந்தவர்களே அதிகம் பேர் இருக்கிறார்கள். இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இதை ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், இள வயதிலேயே வாழ்க்கையிலே அலுப்பு தட்டி எதற்காக வாழ்கிறோம், என்ன வாழ்க்கை இது என்று இருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாழ யோசிப்பவர்கள். வயதான பிறகும் கூட புதிய புதிய ஆர்வங்களை உருவாக்கி கொண்டு ஏதேனும் இந்த சமுதாயத்திற்கும் தனக்கும் குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுபவர்கள் பலரை பார்க்கின்றோம். அவர்கள் வாழ்வை நேசிப்பவர்கள். அருமை பெரியோர்களே, நேசிப்பவர்களிடமே நெருக்கம் காட்டுகிறது வாழ்க்கை என்பதை முதலிலே அத்துணை பேரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வாழத் தெரிந்த மனிதனுக்கு வயதாவது என்பதெல்லாம் வெறும் வதந்தியே. ஏதோ வந்து பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம் என்று இல்லாமல், இன்னொரு முறை பிறக்க மாட்டோம் என்று நினைத்து யாரெல்லாம் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் பெரிய மனிதர்களாகவே இருப்பதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இப்போது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று தலைப்புக்குள் போவதற்கு முன்னால் தமிழை பற்றியும் தமிழ் என்னை எங்கெல்லாம் எடுத்துச் செல்கின்றது என்பதை பற்றியும் நண்பர் சரவணன் அவர்கள் குறிப்பிட்டார். ஒரு தமிழறிந்த தமிழக அரசு நடத்துகின்ற விழாவிலே இந்த தமிழ் மொழியை பற்றி ஓரிரு நிமிடம் பேசிவிட்டு என்னுடைய உரைக்குள் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். அருமை பெரியோர்களே, தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது நம்முடைய வாழ்வின் வழி. ஒரு மொழி அழிந்தால் ஒரு இனம் அழிந்துவிடும். நம்முடைய முகவரியே தமிழ்தான். அது வெளிநாட்டில் போய் இருப்பவர்களுக்குத்தான் தெரியும் நம்முடைய முகவரி தமிழ்தான் என்று. நமக்கு தெரியாது. The true value of anything can be realized only in 2 occasions, before getting it and after losing it. இருக்கும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியறதில்லை. இந்த தமிழை நாம் தாய்மொழி என்ற காரணத்தினால் மட்டும் கொண்டாடுகிறோம் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். உலகத்திலே 7913 மொழிகள் இருக்கின்றன. நிறைய தமிழ் புலவர்களை பார்க்கின்றேன், அதனால் இதனை குறிப்பிடுகின்றேன். இது இளைய தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்யப்பட வேண்டும். இந்த 7913 மொழியில் 150 மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்து உருவம், எழுத்து வடிவம் இருக்கிறது. இந்த எழுத்து வடிவம் இருக்கின்ற மொழிகளிலே 2000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி, இலக்கியம் இருக்க வேண்டும், இலக்கணம் இருக்க வேண்டும், எழுத்து வடிவம் இருக்க வேண்டும், பேச்சு இருக்க வேண்டும். இப்படியாக தேர்வு செய்கிறார்கள். அதிலே கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று 7 மொழிகளுக்கு மட்டும் செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். இதில் ஏன் நாம் தமிழை கொண்டாட வேண்டும்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்றெல்லாம் வார்த்தை விளையாட்டு அல்ல. எதற்காக இந்த தமிழை நாம் கொண்டாட வேண்டும்? எல்லா மொழிகளையும் விட நம்முடைய மொழி எப்படி சிறந்தது? அருமை பெரியோர்களே, பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். லத்தீன், கிரேக்கம், சைனம், ஹீப்ரோ, சமஸ்கிருதம், போர்த்துகீஸ், தமிழ் 7 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றவை. இதிலே 4 மொழிகள் லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரோ, சைனம், போர்த்துகீஸ், இந்த 5 மொழிகளும் பேச்சு வழக்கில் இல்லை. எழுத்து இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, 2000 ஆண்டுகள் மூத்த மொழி. ஆனால் பேச்சு வழக்கில் இல்லை. இப்போ சமஸ்கிருதம் தேவ பாஷையாகிவிட்டது. நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பார் தொல்காப்பியர். அது மந்திரமாக போய்விட்டது. சாமியோடு பேசுறதுக்கு தான் அது உபயோகப்படுத்த ஒழிய மனிதர்களுக்கு மனிதர் பேசிக்கொள்வது இல்லை.
2 மொழிகள் மட்டுமே பேச்சு வழக்கிலும் இருக்கிறது, அது தமிழும் சைனமும். சீனர்கள் 2500 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி எங்கள் மொழி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சமீபத்திலே கீழடியிலே நடந்த ஆய்விலே சுடுமண்ணிலே பானை ஓட்டிலே கோதை என்று எழுதப்பட்டிருந்த எழுத்தினை அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே கார்பன் டேட்டிங் முறையிலே ஆய்வு செய்வதற்கு அனுப்பப்பட்டது. நம்ம செய்யலை, அமெரிக்காக்காரன் செய்கிறான். செஞ்சுட்டு 3400 ஆண்டுகளுக்கு முன் மூத்த மொழி தமிழ் மொழி, மூத்த குடி தமிழ் மொழி என்று அவன் உறுதி செய்திருக்கின்றான். நீங்கள் நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்று. இதை நாம் கொண்டாட வேண்டாமா? அது மட்டுமல்ல நண்பர்களே, எத்துணை தமிழ் மீது நீங்கள் ஆர்வம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் பேசும்போதே தெரிந்து கொள்கிறேன். உலகம் முழுவதும் சென்று நான் உரை நிகழ்த்துபவன். 5 நாடுகளில், மலேசியா, மொரீஷியஸ், சிலோன், சிங்கப்பூர், கனடா, 5 நாடுகளில், ஆஸ்திரேலியாவில் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேறிவிட்டது, இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. 6 நாடுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு மொழியாக உலக நாடுகளிலே 6 நாடுகளில் கோலோச்சுகின்ற ஒரே மொழி நம்முடைய தாய் தமிழ் மொழி. அது மட்டுமல்ல நண்பர்களே, இத்துணை அங்கீகாரம் பெற்று இவ்வளவு சிறப்பை பெற்ற இந்த மொழி பிரான்ஸ் நாட்டிலிருந்து மார்டின் சைபர் ஸ்மித் என்ற ஒரு பிரெஞ்சு போயட், அவர் மொழி வல்லுனர், தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உலகத்தில் உள்ள மொழிகளுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். 400 மொழிகளை தேர்வு செய்கிறார். லீடிங் லிட்ரேச்சர் ஆஃப் த வேர்ல்டு என்ற 400 மொழிகளை தேர்வு செய்கிறார். இந்த 400 மொழிகளிலே ஒவ்வொரு மொழிக்கும் ஓரிரு வரிகளை எழுதியவர். A 20th century world literature, a guide to 20th century world literature என்று ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். முதல் 3 பக்கங்களை தாய் தமிழ் மொழிக்கு ஒரு பிரெஞ்சு மனிதன் எழுதுகிறான் என்றால் அவனுக்கு தெரிந்த இந்த மொழியினுடைய பெருமை நமக்கு தெரியவில்லையே என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. அவன் என்ன எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. If the Western scholars found the sung poems, they will find a treasure trove. மேற்கத்திய மொழி வல்லுநர்கள் தமிழில் உள்ள சங்க பாடல்களை பார்த்தால் படித்தால் அவர்கள் ஒரு புதையலை கண்டடைவார்கள். தி சங் போயம்ஸ் அன்சர்பாஸ்ட் இன் தமிழ் லிட்ரேச்சர். சங்க பாடல்கள் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் அதை விஞ்ச வேறு பாடல்களே இல்லைங்கிறான். தி சங் போயம்ஸ் வில் அட்ராக்ட் எனி பர்சன் அட் எனி டைம் அண்ட் எனிவேர் இன் த வேர்ல்டுன்னு முடிக்கிறான். இந்த சங்க பாடல்கள் உலகத்தில் ஒரு மனிதன் எந்த மூலையில் இருந்தாலும், அவன் எந்த நாட்டவனாக இருந்தாலும், எந்த காலகட்டத்திலையும் அதை புரிந்து படித்தால் அவனுடைய உள்ளத்தை கொள்ளைகளும் என்று சொல்லுகின்றான். அப்படி என்றால் எப்படிப்பட்ட மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள்? இதை நம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வது யார்? ஒன்றுமே இல்லாத மொழியெல்லாம் தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடும்போது எதற்காக இந்த புத்தகங்கள் படிக்க வேண்டும்? எதற்காக இந்த புத்தகங்கள் வாசிக்க வேண்டும்? புத்தகத்தில் உள்ள நின்று பேசிக்கொண்டு இருக்கின்றேன். இப்போ இந்த மேடையில் அமர்ந்திருக்க எல்லாரையும் பாருங்கள். PA ஜெனரல், அரசு அதிகாரிகள், DSP, திரு சரவணன், டாக்டர், நான் உட்பட எல்லோரையுமே வச்சுங்களேன், முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறவங்களெல்லாம் பாருங்கள். இவர்களெல்லாம் மேடைக்கு ஏன் அழைக்கப்படுகிறார்கள்? எல்லாருமே கோடீஸ்வரர்கள் என்பதனாலா? அல்ல. பின் எதனால், எதற்காக மேடைக்கு அழைக்கப்படுகிறோம்? நாம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும்? நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி மதம் குலம் படித்தவன் ஏழை பணக்காரன் ஒன்றும் கிடையாது. படிச்சுட்டேன்னா நீ மேலே வாடா, மேடைக்கு வாடான்னு கூப்பிட்டே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எங்கள் அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு ஏழை விவசாயி. அவங்க சொல்லுவாங்க சாதாரணமாக, உங்கள் அப்பாவும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, தம்பி எங்களால் படிக்க முடியலடா, படிக்கிறதுக்கு வசதி இல்லைடா, நீ மட்டும் படிச்சிட்டேன்னா உன்கிட்டருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, படிப்பு வாசிப்பு திறன் மட்டும் போகாதுப்பா. எல்லாரும் சொல்கிறாங்கடா படிடாமல். நானும் படித்தேன்.
காவல்துறை உயரதிகாரி ஆனதெல்லாம் விடுங்க. இப்போ என்னை அறிமுகப்படுத்தும் போது நண்பர் காக்கி உடை அணிந்த உயர் காவல்துறை அதிகாரி, ஜனாதிபதி பதக்கம், துப்பாக்கி சுடுதல் பதக்கம்லாம் சொன்னார். நீங்கள்லாம் கைதட்டினீங்க. ஒரு உண்மையை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வர்றதை அந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அருமை பெரியோர்களே, நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை பணி நிறைவுக்கு பிறகு என்னிடம் இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இந்த உங்கள் முன் நிற்கின்றேன். இப்போது இந்த தமிழ் எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போச்சுன்னு சரவணன் சார் சொன்னார். அவர் சொன்னதுனாலே இப்போ 2 நிமிஷம் இதை பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது தமிழகத்தில் எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய என்கவுண்டர்லாம் பண்ணதுனால, ஆக்சிலேட்டர் ப்ரமோஷன் பெற்ற ஒரு சில பேரில் நான் ஒருத்தங்கிறதுனால உங்களுக்கு தெரியும். ஷூட்டிங் காம்படிஷனில் ஆல் இண்டியாவில் போனதுனால அகில இந்திய அளவில் காவல்துறையினருக்கு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த தமிழ் மொழி இங்கு அங்கு எனாதபடி இந்த உலகத்தில் 25 நாடுகளில் 41 கூட்டங்களுக்கு மேல் நான் பேசிவிட்டேன். அத்துணைக்கும் காரணம் தாய் தமிழே. அப்போது நம்மகிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்னு பார்க்கும்போது, நம்மகிட்ட என்ன இல்லைங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. என்ன இருக்கோ அதை எப்படி வளர்த்து கொள்வது என்று பாருங்கள். அப்படி வளர்த்து கொள்பவர்கள் அத்துணை பேரும் ஆளுமைகளாக தொடர்கிறார்கள் என்பது தான் சத்தியமான உண்மை. இதை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். சரி, ஒரு மனுஷன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழணும்னா என்னென்னலாம் வேணும்? திடமான உடம்பு, தெளிவான மனது, கூர்மையான அறிவு, அச்சம் தவிர்க்கும் பண்பு, தேவையான பொருள், அன்பான மனைவி, அறிவுள்ள பிள்ளைகள். இது எல்லாம் இருந்தால் துன்பமற்ற பகலும் இன்பமான இரவுமே ஒரு மனிதனுடைய வெற்றியான வாழ்க்கைக்கு அறிகுறி. நான் சொல்ல, கலீல் ஜிப்ரான் சொல்கிறார். இப்போது திடமான உடம்பு, எல்லாருமே உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ சரவணன் சார் சொல்லும்போது சொன்னார், நான் அவரை சொன்னதையும் அவர் என்ன சொல்லதையும் மற்றவர்கள் ஒவ்வொருவரையும் சொன்னதையும் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்? அருமை பெரியோர்களே, வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல் நலம், உடல் நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் உடலை மட்டும் வளர்த்து கொண்டு மனதை வளர்க்காமலோ, மனதை மட்டும் வளர்த்து கொண்டு உடலை வளர்க்காமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் முடியும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறானோ அப்படித்தான் அவனுடைய மனதையும் பாதுகாக்கிறான். சவுண்ட் மைண்ட் இஸ் இன் த சவுண்ட் பாடி. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஜூஜூன்வாலா அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் 13,000 கோடிகளுக்கு அதிபதி. 13,000 கோடி. அவர் சொல்கிறாரு சாக போகிறப்ப, மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் in the share. My worst investment has been my health. I advised all of you to invest more in health. 13,000 கோடியை சம்பாரிச்சுட்டு அதை அனுபவிக்காமலே சாக போகிறேன்டா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் சம்பாரித்த பணத்தை நானே அனுபவிக்காமல் சாக போகிறேன். என்ன காரணம்? என்னுடைய ஹெல்த்தில் நான் கவனம் செலுத்தலை. தயவு செய்து நீங்களாவது ஹெல்த்தில் கவனத்தை செலுத்துங்க. ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் கம்ப்யூட்டர் ஓனர், உலகத்தை ஒரு கைக்குள்ளே கொண்டு வந்தவன். மருத்துவமனையில் படுத்திருக்கிறேன். அந்த மருத்துவ உபகரணங்களினுடைய சத்தம் மட்டுமே கேட்கிறது. இந்த உலகத்தை நான் புரட்டி போட்டேன். உலகத்தில் பல கோடிகளை சம்பாதித்து மிகப்பெரிய சாதனைகளை பொருளாதாரத்தில் செய்துவிட்டேன். ஆனால் என்னுடைய உடலை பாதுகாக்க தவறிவிட்டேன். தயவு செய்து இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, பணத்தை சம்பாதியுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய உடலை ஆரம்பத்திலிருந்தே கட்டி காத்து வாருங்கள். அற்புதமாக சொல்கிறான் ஒரு வார்த்தை. சக்சஸ் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன், இட் இஸ் எ ஜேர்னி. ஹாப்பினஸ் டு பி ஃபவுண்ட் அலாங் த வே, நாட் இன் தி எண்ட் ஆஃப் த ரோட், ஃபார் தென் த ஜேர்னி வில் பி ஓவர். தமிழில் சொல்லணும்னா, நீங்கள் போகும்போதே உங்கள் உடல்நலத்தை பாதுகாத்து இந்த வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு போய்விடுங்கள். ஏனென்றால் நான் திரும்ப வரமாட்டேன். இப்படிக்கு வாழ்க்கை. இதை யார் சொல்கிறா? ஸ்டீவ் ஜாப் சொல்கிறான். அப்போது ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் டாக்டர் உட்காந்துருக்காரு.
ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம். ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, சாப்பிட்ற டேபிள். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸில் ஒரு ட்ரைனிங்காக போயிருக்கும்போது மெஸ் டிசிப்ளின்னா என்னன்னு கேட்டார் அந்த பிரின்ஸிபல். ஒவ்வொருத்தன் அந்த ட்ரெஸ்ஸு சத்தம் இல்லாமல் சாப்பிட்றது, ஸ்பூன் சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஒவ்வொருத்தன் ஒன்று சொன்னான். அந்தாலும் சிம்பிளாக சொன்னார், 4 சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடம் இருக்கும்போது 2 சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு எந்திரிச்சு போகிறோம் தாண்டா டிசிப்ளின்னா. அப்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஆக நீங்கள் உடல்நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டுமென்றால் மைதானத்திலே நேரத்தை செலவு செய்யுங்கள். 1. நீங்கள் மைதானத்திலே நேரத்தை செலவு செய்யவில்லை என்றால், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு செய்யலைன்னா மருத்துவமனையில் டாக்டர் குழந்தைசாமிகிட்ட போய் படுத்தே ஆகணும். வேறு வழியே கிடையாது. இது எழுதாத சட்டம். நீங்கள் ஆரோக்கியத்தை செலவு பண்ணி செல்வத்தை தேடுவதற்காக நாம் போகின்றோம். ஒரு 60 வயதில் கடக்கும்போது தான் தெரிகிறது நாம் உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று. யோசிச்சு பாருங்கள், உண்மையா இல்லைன்னு. அப்போது எவ்வளவு பணத்தை நீங்கள் சேமித்தாலும் வாழ்த்துக்கள், அதை அனுபவிக்கிறதுக்கு நாம் இருக்கணும்னா நம்மளுடைய உடல் நலத்தை நாம் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரங்க. 1 மணி நேரத்தை உடலுக்காக நீங்கள் செலவு செய்தால் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் குறையும். 168 மணி நேரத்தில் 7 மணி நேரம் போச்சுன்னா 161 மணி நேரம் உங்களுக்கு சாசுவதம். இல்லை நான் ரொம்ப பிஸி, என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாமக்கல்லேருந்து சென்னைக்கு நான் ரொம்ப அவசரமாக போகிறேன், ரொம்ப பிஸி, பெட்ரோல் போட கூட நேரம் இல்லை அப்படின்ட்டு போனீங்கன்னா எப்படி? கள்ளக்குறிச்சியிலேயே உங்கள் பஸ்ஸு காரு எது போனாலும் நின்று போகுமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை பாதியிலே நின்று போய்விடும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான். உடல் நலம் என்பது இத்துணை முக்கியம் என்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டால் வியந்து போவீர்கள். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர் சொல்கிறாருங்க, எவன் ஒருத்தன் உடம்பை கவனமாக பார்த்துட்டு இருக்கானோ அவன் உடம்பை வளர்க்கலடா, உயிரை வளர்த்துக்கிட்டு இருக்கான். இதை விட இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, விசையுறு பந்தினை போல் நான் வேண்டியபடி சொல்லும் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். பாரதி. சங்க இலக்கிய பாடல். அரும்பு கோணிடில் மலராகும், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். அரும்பு கோணலாக இருந்தால் கூட மலரோட மனம் குன்றாதான், கரும்பு கோணலாக இருந்தால் கூட அதில் வெள்ளம் வந்துடுமா, இரும்பு கோணலாக இருந்தால் அதை அங்குசமாக்கி யானையை ஜெயிக்கலாமா, நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா செய்வேன்னு கேட்கும். எப்போங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்க. நூற்றுக்கணக்கான வருடத்திற்கு முன்னர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். உடலில் உறுதி உடையவரே, ரொம்ப கவனமாக கேட்குறீங்க அதனால் இதெல்லாம் சொல்கிறேன், உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே, காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலன்னா எமன், புரிஞ்சுக்கிட்டீங்க? காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் போயிட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரவனோட காலை தொட்டு கும்பிட்டு எமனே ஓடி போனான். அதோட நிறுத்தலை, ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல் நித்தம் நித்தம் பண்டிதர், பண்டிதர்னா மருத்துவர் டாக்டர், நித்தம் நித்தம் பண்டிதர் கை நாடி பார்க்க வேண்டாமே, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, கூளையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா, சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பான். நினச்சி பாருங்க. இதை விட இந்த உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, கூர்மையான அறிவு, திடமான உடம்புக்கு சொல்லிட்டேன், நல்ல வண்ணம் வாழ்கிறதுக்கு கூர்மையான அறிவு எங்கேருந்து கிடைக்கும்? அறிவு. அருமை பெரியவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் படின்னு சொல்கிறோம், புத்தக திருவிழா நடத்துகிறோம், 1 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் வித்துருச்சுட்டாங்க.
சென்னை புத்தக திருவிழாவில் பேசும்போது நான் சொன்னேன். அங்கே இருந்தவர் சொன்னார், இன்றைக்கி இத்தனை கோடிக்கு புத்தகம் விற்றுருக்குன்னு. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், மகிழ்ச்சி, வாங்கப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும்னு. வாங்கி வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டு நான் இத்தனை புத்தகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த பெருமையும் கிடையாது. அப்போது ஏன் படிக்கணும், எதற்காக படிக்க வேண்டும்? ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். இது போன்று கூடியிருக்கின்ற அறிவார்ந்த மக்களை பார்த்து லெனின் என்ற அறைகோவல் விடுத்தான். இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மாபெரும் வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு இங்கு அமர்ந்திருப்பவர்களுக்கு 3 கடமை. நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். 3 கடமைனா. ஒரு பெரியவர் எழுந்து கேட்டார், முதியவர்களுக்கு முதல் கடமை என்ன? படியுங்கள்னா. ஒரு பெண் எழுந்து பெண்களுக்கு 2வது கடமை படியுங்கள்னா. ஒரு இளைஞன் எழுந்து இளைஞர்களுக்கு 3வது கடமை படியுங்கள்னா. ஏன் அன்று லெனின் ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக இன்னைக்கு மாறி நிற்கிது. அதனால இதை சொல்கிறேன். இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யாவை பார்த்து பயப்படுது. எந்த நாட்டை பார்த்தும் அவன் கவலைப்படுவதில்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அருமை நண்பர்களே, லெனின் அன்று அறைகோல் விடுத்ததற்கு காரணம், யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான். யோசித்து பாருங்க, அத்தனை பேரும் படித்தவங்களா இருக்கணும். என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. உலகமே பார்த்து தமிழ்நாட்டில் உள்ளவன்லாம் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்கிற நாள் என்னாலோ அந்த நாள் தாண்டா பொன்னாள் சொன்னது பாரதி. பாரதிதாசன் இன்னொருபடி மேலே போய் மிக அற்புதமாக பதிவு செய்தார். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். ஊரில் பார்த்துருப்பீங்க, வாழ்ந்து கட்டவன் வீடும்பாங்க. அப்பம் பணக்காரனாக இருப்பான், அப்பாட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான். இத்தனைக்கும் நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் பணக்காரன் கிடையாது. டாடா பிர்லா அம்பானி அதானே அவனே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான். பணம் இருக்குன்னு நினச்சிட்டு புள்ள படிக்க மாட்டான். அடுத்த தலைமுறையில் நின்றபடி நெறி காணாமல் விழும். ஏழை குடும்பமாக இருக்கும், புள்ள படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். இப்போ சரவணன் அவர்கள் சொல்லும்போது இத்தனை வீட்டிலே ஒளியேற்றி இத்தனை மருத்துவர்களை உருவாக்குகிறீர்கள் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். உண்மையிலேயே வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ், வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன் அண்ட் இட் இஸ் இம்மார்டல். மற்றவர்களுக்காக அவர் செய்வது இந்த உலகத்திலே யார் செய்தாலும் அது நிலைத்து நிற்கும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னா. இன்னைக்கு பேசுகிறோம்ல, மற்றவர்களுக்கு செஞ்சது தானே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த உலகம் எடுத்து சென்றவர்களை நினைவில் கொள்வதில்லை நண்பர்களே, கொடுத்து சென்றவர்களையே நினைவில் கொள்கிறது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. சரி, இந்த கல்வி என்ன தரும்? அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உறும் கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. சிறிது காலமே பிறந்து வளர்ந்து மடிய போகிற இந்த சின்ன உயிருக்கு துன்பம் வரும்போதெல்லாம் உதவியாக இருந்து, மிகப்பெரிய வாழ்க்கையிலே நம்பிக்கையாக மனதிலே இருந்து, அறத்தை கொடுத்து இன்பத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நியாயமாக வாழ்கிறதுக்குரிய தகுதியை கொடுத்து, இது எல்லாத்தையும் கொடுக்கறது கல்வியை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைடான்ட்டான். இதை விட என்ன நல்லா சொல்லுவோன்னா, எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரியன்ட்டான். எல்லா பிறவிலையும் பெரிய பிறவி மனித பிறவிடா. நீ மனிதனை பிறந்த பத்தாது, படிக்கணும், படித்தா பத்தாது, அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அதன்படி நடக்கணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்கூர்ந்தார் நலமும் பூத்தலின் பூவாமை நன்று. என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ சொன்னார்ல, எங்களெல்லாம் பார்த்துட்டு சோழல் வல்லன் சோர்வில்லன் அஞ்சானவனை இகழ்வல்லல் யாருக்கும் அறிந்து, எங்களுக்கு மட்டும் இல்லை. அது நான் என்ன சொல்கிறேன்,
நல்லா படிச்சிருப்பானா. ஸ்டேஜில் வந்து கருத்தரங்குகளையும் வகுப்பறைகளையும் கூட்டங்களையும் பார்த்தா கையெல்லாம் நடுக்குமா, தொண்டை அடைக்குமா. அது பிரயோஜனம் இல்லையா அந்த கல்வி. படிக்காமலே வந்து படித்த மாதிரி பேசுவான். நான் நிறைய பேர் பார்க்குறீங்களா, அரசியல்வாதிகள்லாம், நிறைய அரசியல்வாதிகள். அதை எப்படி சொல்கிறான் தெரியுமா? இது அரசியல் கூட்டம் இல்லைங்கிறதுனால இதை சொல்கிறேன் நான். அருமை நண்பர்களே, குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டு அரங்கு முன்பு நாய் ஆடி கொண்டாடியதைப் போல் கரங்கள் நீட்டியே பேசிடும் கசடரை கண்டு சிரங்கள் ஆட்டியே மெச்சிடும் அறிவிலார் செயல்தான். அர்த்தம் சொன்னால் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நல்ல பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அல்லது இருந்தார்கள். எல்லோரும் இப்போது அப்படி இருக்கிறார்களா? படித்து விட்டு வந்து கற்றோர் அறிவுரையை இத்தனை பேர் அமைதியாக குண்டூசி விழுந்தா கூட கேட்குமே, ஏன் கேட்குறீங்க? கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் உச்சிடும் நெஞ்சினில் உயர்வுன்னா. அப்போ இந்த கல்வி எப்படியெல்லாம் செய்கிறது என்று பாருங்கள். இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, படிக்கும்போது என்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் சொன்னார், நான் வந்து காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு வயது வரும்போது இப்போ இருக்கிற டிஜிபி திரு சங்கர்ஜிவாலும் ஜாஃபர் சேட் அவர்களும் இதை அப்படியே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னை கூப்பிட்டு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தர்றோம், நீங்கள் இன்னும் 2 வருஷம் வேலை பார்க்கணுன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் வேண்டாம் சார். ஹேய் என்னென்ன சொல்கிற, எஸ்பியா 2 வருஷம் வேலை பாருங்கிறேன் வேண்டாங்கிற அப்படின்னு. இல்லை சார் வேண்டான்னு. ஒயின்னார். நான் சொன்னேன், யூ ஷுட் ரிட்டையர் when people are asking why, not why notன்னு. மக்கள் எல்லாரும் நீ ஏன்டா இப்போவே ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு கேட்கும்போதே நம்ம ரிட்டையர்ட் ஆகிடணும், இவன் ஏன்டா என்ன உட்காந்துட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா. ஒரு 10 வருஷம் கழித்து நான் மேடைகளில் பேச ஆரம்பித்தேன். அதே 2 அதிகாரியும் என்னை கூப்பிட்டாங்க பாசிங் அவுட் பரையில். இப்படி நீனே ஒரு ஆற்றை வெட்டி அதில் தண்ணியை பாய்ச்சி உலகத்தையே பார்க்க வைக்கிற ஐடியா வச்சுக்கிட்டு தானடா மடப்பையில் நீ எனக்கு இல்லைன்னு சொல்லி வேண்டான்னு சொன்னால் இப்போ தானடா எனக்கு தெரியுது நீ ஏன் வேண்டான்னு சொன்னேன்ட்டு. இதை அவங்க உரிமையோட இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது இந்த கல்வி என்ற ஒன்று என்னை எப்படி இந்த புத்தக திருவிழாவில் சொல்லுவதற்கு இது மிகச்சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 56 வயசில் நான் சுவாலஜி மேஜர், காவல்துறை அதிகாரி, துப்பாக்கி தூக்கிட்டே அலைஞ்சவன். இப்போ புத்தகத்தை தூக்கிட்டே அலைகிறேன். அப்போது என்கிட்ட கேட்டாங்க, நீ ஒரு காவல்துறை அதிகாரி, நம்ம வந்து இந்த சமுதாயம் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறது, இந்த சமுதாயத்திற்கு எதைன்னு கொடுக்க வேண்டாம், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பு கொஞ்சம் நல்லா வச்சுருந்ததுனால இன்னும் ஒரு 20-25 வருஷம் வாழ்ந்தாகணுமேடா, என்ன பண்ணுறது? மீட்டிங்கில் பேசும்போது நிறைய இடத்துல சொல்லாத இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன். IAS IPS கான்ஃபரன்ஸ் நடக்கும், அதில் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் பேசினேன். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், இதெல்லாம் எனக்காக இல்லை உங்களுக்காக சொல்கிறேன். பேசி முடித்தோன்னு சொன்னாங்க, மூர்த்தி, I know that you are a very good officer. Only today I came to know you are a very good orator. நாங்கள் எல்லோரும் பயங்கரமாக கைத்தட்டினாங்க. ஓ நம்ம நல்லா பேசுகிறோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். அது பரவாயில்ல. 4 வருஷம் ஆச்சு, ஆட்சி மாறி போச்சு. நான் திருச்சி எஸ்பி, சவுண்டையான்னு கலெக்டர் இருந்தார். நானும் அவரும் இதே IAS IPS கான்ஃபரன்ஸு, ஆட்சி மாறி போச்சு, காட்சியெல்லாம் மாறிடுச்சு. அங்கே போனேன். சவுண்டையா சொன்னார், கலிமூர்த்தி யாராவது எஸ்பி கலெக்டர் ஒருத்தர் பேசினா போதும், நீங்களே பேசுகிறீங்க, என் நேரத்தையும் சேர்த்துனார். நமக்கு அது லட்டு மாதிரி. ஒன்று நான் பேசுகிறேன் சார்ண்டா, எந்திரிச்சு பேசினேன், தமிழில் பேசினேன். கலைஞர் பேனாவால் இப்போ நோட் பண்ணார், சொன்னார், அதனால நான் சொல்கிறேன். கலைஞர் பேனாவால் அப்படி எழுதிட்டு இருந்தவர் இப்படி கண்ணாடி இப்படி கழட்டி இப்படி பார்த்தாரு, தமிழில் பேசணுன்னா. பேசி முடித்தோன்னே ஸ்ரீபதினு IAS ஆஃபீஸர் பக்கத்தில் இருந்தவர், தமிழ் நல்லா பேசுகிறப்பா அப்படின்னாரு. கலைஞர் அந்த மைக்கை வாங்கி, அப்படி சொல்லக்கூடாதியா, நல்ல தமிழ் பேசுகிறாருன்னு சொல்லுது. ஆகா, 2 பெரும் துருவங்கள் நம்ம நல்லா பேசுகிறோன்னு சொல்லுது. அப்போ நம்ம நல்லா தான் பேசுகிறோம் போல் இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பித்தா, இப்போது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்கா, டொராண்டோ யூனிவர்சிட்டி கனடா, சோயஸ் யூனிவர்சிட்டி லண்டன்லலாம் தமிழ் சேர் அமையறதுக்காக நிதி சேர்ப்பு கூட்டத்திற்காக மிக முக்கியமான ஆளுமைகளை கூப்பிடுவாங்க. நான் போய் பேசினேன். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சார் இது உள்ளே வந்து தமிழை பற்றி உலகத்துக்கு சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா நான் என்ன செய்யணுன்னு. அதுக்கெல்லாம் PhDன்னு ஒன்று டாக்டர் பட்டம் இருந்தால் தான் நீ அப்ளிகேஷனே போட முடியும், இல்லைன்னா உள்ளே விட மாட்டான்ட்டான். அங்கேருந்து வந்தேன், தமிழ் யூனிவர்சிட்டியில் போய் தமிழில் PhD முடிக்கணுன்னு எல்லாரும் இப்படி பார்த்தான். அப்போ என் வயசு 60. 3 வருஷம் ரெகுலரில் படிக்கிறேன், தினம் மீட்டிங் வேறு. இது இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 3 வருஷம் பிடிச்சேன். சரவணன் சார் முடிச்சிருக்காரு. இப்போ D++ வாங்கி தமிழ் யூனிவர்சிட்டியில் தமிழ் மொழியில் PhD முடித்து கவர்னர்கிட்ட PhD வாங்கினேன். இதில் என்ன வேடிக்கைன்னா,
இந்த புத்தக திருவிழாவில் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் பெருசு இல்லை. நம்ம பிஹெச்டி வாங்கிட்டோம் எல்லாரும் கூப்பிட்றான்னு போனால், பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிக்கு போனால் நம்மளை விட அங்கே ஏகப்பட்ட பிஹெச்டி ஏற்கனவே இருக்குது. என்னடா இது, நம்ம பிஹெச்டி வாங்கினா பெருசாக ஜெயிச்சிடலான்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ இப்படி தெரியலையே, நம்மளை விட நிறைய பிஹெச்டி இங்கே இருக்கேன்னு பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்வதையே இந்த சமுதாயம் கேட்கிறது. அதெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் தான். நீட்டில் மார்க் வாங்குறதுக்கு சரவணன் சார் ஏற்பாடு பண்ணாருன்னா டாக்டரை போகிறதுக்கு தான், உள்ள நுழையிறதுக்கு தான். அதுக்கப்புறம் அது பயன்படாது. புத்தகங்களோடு உண்டு உறங்கி 3 ஆண்டுகள் உயிர் தெழுந்து உலகம் முழுவதும் பேசுவது அல்ல நண்பர்களே, கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் மனிதர்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இன்றைக்கு தொடர்ந்து தமிழகத்திலே அதிகமாக கூட்டங்களுக்கு, பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கு அழைக்கப்படுபவனமாகவும் நான் மாறி இருக்கிறேன் என்றால் அத்துணைக்கும் காரணம் புத்தகங்கள். இது சத்தியம். இதை விட வேறு என்ன புத்தக திருவிழாவில் நான் சொல்ல முடியும்? இது கல்வியினுடைய சிறப்பு. உடலுக்கு சொல்லிட்டேன், கல்விக்கு சொல்லிட்டேன். பணம், எல்லோரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி தெரியுது. எல்லோரும் அதை தானே ஓடுறான். தப்பு இல்லைங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் அப்படின்னு ஒரு புத்தகம். ரொம்ப அறிவார்ந்த மக்கள் ஆழ்ந்து கவனிக்கிறீங்க, அதனால இதெல்லாம் சொல்கிறேன். அதில் சொல்கிறான், ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாங்க, மணி இஸ் எ மீடியம் பை விச் எர்த்லி சக்ஸஸ் இஸ் மெஷர்டு. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிச்சானா இல்லையாங்கிறதுக்கு அளவுகோல் பணமாக தான் உலகம் பூரா இருக்கான். ஒன்று. அடுத்தது சொல்கிறான் பாருங்க, மணி is plentiful. Those who know the laws governs its acquisition. ஒரு சின்ன சின்ன விதிகள் இருக்கு. அந்த விதிகளின் மூலம் பணத்தை, செல்வத்தை குவிப்பதற்கு எவனெல்லாம் தெரிந்து கொண்டானோ அவனெல்லாம் பணத்தை குவிக்கிறான். மணி மேக்ஸ் பாசிபிள் தி பெஸ்ட் எர்த்லி மெஷர்ஸ் அலௌடுங்கிறான். மணி என்ன பாசிபிள் ஆகுதான்? தி பெஸ்ட் ஆஃப் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் எவ்ரி திங். எதெல்லாம் உலகத்தில் ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கோ, நினச்ச இடத்துக்கு பறக்கலாம், நினச்ச இடத்துக்கு பிஸ்னஸ் கிளாஸில் போகலாம், நினச்ச இடத்துக்கு உலகத்தை பார்க்கலாம், இதெல்லாம் பாசிபிளாக எது ஆக்குதுன்னா பணம் தான் ஆக்குதான். இதெல்லாம் விட மிக முக்கியமாக சொல்கிறான், மணி இஸ் கவர்ன்ட் பை தி சேம் லாஸ் விச் கண்ட்ரோல்ட் இட் வென் ப்ராஸ்பரஸ் பீப்புள் thronged in the streets of Babylon 6000 years back. என்ன அர்த்தம்னா, 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் பணக்கார நகரமான பாபிலோன், நேபுகாத் நாச்சார் அவனுடைய நாட்டில் தங்க காசுகளை தோளில் போட்டுக்கிட்டு அதை குவிப்பதற்குரிய வழியை தெரிந்து கொண்டு வியாபாரிகள் அலைஞ்சாங்கல்ல. அப்போ பணத்தை சேர்க்கறதுக்கு எது அளவுகோலாக இருந்துச்சோ, எது அதனுடைய சூட்சுமமாக இருந்துச்சோ, இன்னைக்கு வரைக்கும் அது மாறலடாங்க. அப்போது அதை ஃபினான்ஷியல் நாலேஜ்னு சொல்கிறோமே, அதை நாம் தெரிந்து கொள்வதே இல்லை. அது பின்னாடி வர்றாங்க. வள்ளுவர் என்ன சொல்கிறார்? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்ட்டார். சொல்கிறது வள்ளுவருங்க. இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. பணம் இல்லைன்னா எள்ளி நகையாடுவான்டா, பணம் வச்சுருந்தேன்னா உன்னை எல்லாரும் கொண்டாடுவான். அது என்ன சொல்கிறார் தெரியுமா? பொருளில்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருள்ன்றார். ஒரு பொருட்டே இல்லாத மனுஷனை அவன் பணம் வச்சுருந்தானா எல்லாரும் கொண்டாடுவான். இதை யார் சொல்கிறா? வள்ளுவர் சொல்கிறார். இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல்லைன்ட்டார். என்ன அர்த்தம் தெரியுமா? பணத்தை பண்ணிடா, பணத்தை சம்பாதிடா, உன்னுடைய எதிரிகளினுடைய செருக்கை அறுப்பதற்கு அதை விட கூறிய ஆயுதம் உலகத்தில் வேறு எது இல்லை, பணத்தை சம்பாதிடாங்கிறது சொல்கிறது வள்ளுவருங்க. இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா பணத்தை கண்ணா பின்னான்னு தவறான வழியில் கொட்டுறானே, அவனுக்கா வள்ளுவர் சொன்னார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அது இல்லை. அடுத்தது சொல்கிறாரு, புறநானூற்று காலத்துலேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு, சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிப்படும்ங்கிறது புறநானூறு. சிறப்பான பாரம்பரியமான குடும்பம்னா
உழைச்சி சம்பாரித்து நியாயமான முறையில் வர்ற பணம் தாண்டா உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கண்டான். அதே திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அறத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். எது? திறனறிந்து உடம்பு வியர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிக்கிற பாரு, அறிவை உழைத்து உடலை உழைத்து சம்பாதிக்கிற பாரு, அந்த பணம் தாண்டா உனக்கு இன்பத்தை கொடுக்கும். இல்லைன்னா அழக்கொண்ட செல்வம் அழப்போம். அடுத்தவனை அழ வச்சு நீ சம்பாதிச்சேன்னா உன்னை அழ வச்சாமல் போகவே போகுது அந்த செல்வம். உன்னை அழ வச்சுட்டு தாண்டா போகுங்கிறான். பார்க்குறோம்ல, திருச்சி சிறையிலேருந்து தீகார் சிறை வரைக்கும். அப்போது எப்படிலாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான் பாருங்கள். செல்வத்தை சேர்க்கறது எப்படி, அந்த செல்வம் வர்ற வழி எப்படி இருக்கணும். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது தன்னுடைய பிள்ளை படிக்கின்ற பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதினார். உலக புகழ்பெற்ற கடிதம். அதில் ஒரு லைன், உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்று என்னுடைய பிள்ளைக்கு மட்டுமின்றி இந்த பிள்ளைகள் அத்துணை பேருக்கும் சொல்லித்தாருங்கள் என்று தலைமை ஆசிரியைக்கு ஒரு ஜனாதிபதி கடிதம் எழுதும். அப்போது உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும், உழைப்பில்லாத செல்வம், ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும். உங்களுக்கு பொருள் புரியுது, அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும், மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதிலா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், அவை அனைத்தும் வீணே 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 என்பதை நீங்களும் தெரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள். தவறான வழியில் வர்ற பொருள் என்ன பண்ணுன்னு சொல்கிறான் பாருங்க. ஒன்றையும் நம்ம தமிழன் விட்டு வைக்கலைங்க. நம்ம படிக்கல, அவ்வளோதான். இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்தோ பிறர்பால் இழத்தலும் துன்பமே. தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டண்டா, அதை பாதுகாக்கிறது அதை விட கஷ்டண்டா. எவனாவது வந்து அள்ளிட்டு போயிட்டானா இன்கம் டேக்ஸ்காரன், அதை விட கஷ்டண்டா. அதனால் முறையான வழியில் பணத்தை சம்பாரி. அதுதான் உனக்கு மனசில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். எப்போ சொல்கிறான்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான். நம்ம தமிழ் இலக்கியத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா எல்லாரும் பெரியவங்கள்லாம்? பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடு. புதைத்து வைக்கிறது யாரை வைப்பா? எல்லை இல்லாத பணம் இருக்கிறது தானே புதைச்சி வைப்பான். நீங்கள் நம்ம பார்த்தோம்ல, எங்கெல்லாம் பணத்தை புதைச்சி வச்சுருந்தாங்கன்னு விளக்கமாக சொல்ல விரும்பலை. பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம்னா. உண்பது நாழி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைத்து எண்ணுவ கண் புதைந்த மாந்தர் குடிவாழ்க்கை மண்ணின் கலம்போல சாந்துணையும் சஞ்சலம். இதான் என்ன அர்த்தம் தெரியுங்களா? எவ்வளோ இருந்தாலும் ஒரு கவலை சோறு தாண்டா சாப்பிட முடியும், ஒரு வீட்டில் தான் குடியிருக்க முடியும். ஆனால் உண்பது நாளி உடுப்பது 4 முழம் 4 முழம் தான் கட்ட முடியும். 80 கோடி நினச்சி இந்த மனசு ஏங்குமா? 80 கோடி நினச்சி ஏங்கிட்டு 80 கோடி நினைத்து எண்ணுவ மண் புதைந்த மாந்தர் குடிவாழ்க்கை மண்ணின் களம் போல. மண்பானை கீழே விழுந்தா உடஞ்சி போதில்ல, அது மாதிரி சுக்குநூறாக போயிடுண்டா. இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, இந்த பணம் இப்படிலாம் சம்பாதிக்கிறாங்கல்ல, மண்ணின் களம் போல சாந்துணையும்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பீப்புள் வாண்ட் எவ்ரிதிங் பர்மனன்ட் ஃபார் த டெம்பரரி லைஃப். யோசிச்சு பாருங்க, உண்மையா இல்லையா பாருங்க. we are coming with nothing, we are going with nothing, in between we are fighting for everything. இதை இன்னும் பாரதிதாசன் அழகாக சொல்லுவாருங்க, இங்கிலீஷில் மட்டும் சொல்ல, தமிழில் சொல்லுவார். இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே வாழ்ந்த நிலம் ஊருக்காக கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடான்னு. இந்த நிலம் என்னது, இந்த வீடு என்னது அப்படின்னு இந்த மனிதன் சொல்கிறான்ல, புரிஞ்சுட்டீங்க? அவனை பார்த்து இந்த மண் சிரிக்குமா, முட்டா பையில நான் இங்கே தாண்டா இருப்பேன், இது நாளைக்கு இன்னொருத்தனை ஆகிடும், அப்புறம் இன்னொருத்தனது ஆகிடும், நீ போயிடுவடா, நீ ஒன்றுதுன்னு சொல்கிறிய, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுன்னு மண் சொல்லுதான். இது உண்மையா இல்லையா யோசிப்பார். அப்போது பணம் வேணும், அதை நியாயமான வழியில் சம்பாதிக்கணும். அலெக்சாண்டர் உலகத்தை ஜெயிச்சுட்டு, ஒவ்வொன்றுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்துட்டான். புருஷோத்தமன் ஒரு மன்னன்ட்ட சண்டை போட வர்றான். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. மிக நியாயமான ஒரு மன்னன். அந்த நாடே எப்படி இருந்திருக்கு பாருங்கள், தமிழ்நாடு மிக நியாயமான நாடு. அப்போ அவன் குதிரையில் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான். அது மட்டும் அலெக்சாண்டர்கிட்ட உள்ள ஒரு பெரிய மகாபெரிய குணம். கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான், மனிதர்களை தொந்தரவு பண்ணுறதில்ல. புருஷோத்தமன்ட்ட சண்டை போட வரும்போது
ஒரு பஞ்சாயத்து கதை இல்லைங்க, நிஜம். ஒரு பஞ்சாயத்து நடக்குது. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறான். இதுதான் கோர்ட்டுங்கிறான். அவன் கூட வந்தவன். எங்கள் ஊர் கோர்ட்டு அந்த காலத்தில். அப்படின்னா அப்படிங்கிறான். ஒரு கயிறு கட்டில் எடுத்து போட்டு உட்காந்து பாடுறாங்கிறான். இது என்னடா அப்படின்ட்டு ஒரு பெரிய தங்க குடம், அது ஃபுல்லாக தங்க காசு. ஏ பார்ட்டி பி பார்ட்டி 2 பேரும் பஞ்சாயத்து தலைவர் உட்காந்துருக்காரு. ஊரே கூடியிருக்கு. இது என்னடா இது, அவன் என்னதும்பா இவன் என்னதும்பா, இதானே இதுக்கு போகலாங்கிறான். இல்லை இது வேறு நாடுடா, இது தமிழ்நாடு, உட்காந்து பாருங்கிறான். கூட வந்த தளபதி உட்காந்து பார்க்குறான். ஒரு ஏ பார்ட்டி தன்னுடைய நிலத்தை பி பார்ட்டிக்கு விற்றுட்டான். 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் கழித்து அவன் வயலில் உழுவும் போது கலப்பையினுடைய கொழு போய் குத்துது. தோண்டி எடுத்தால் பெரிய பாத்திரம், பெரிய மண்பானை ஃபுல்லாக தங்க காசு. அவன் அதை எடுத்துக்கிட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வரான். எப்படிலாம் நாடு இருந்திருக்கு பாருங்கள். இப்போன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். எடுத்துகிட்டு வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறான். சொல்கிறான், இந்த நிலத்தை நான் வாங்கினேன், நான் வாங்கி 1 வருஷம்தான் ஆகுது, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சிருப்பான் போல் இருக்கு, இது என்னது இல்லைப்பா, இது எவன் விற்றானோ அவனதுங்கிறான். அவனை கூப்பிட்றான். டே அவன் வேண்டாங்கிறான், நீ எடுத்துக்க ஒன்று தானே அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், நான் விற்று 1 வருஷம் ஆச்சு, என்னைக்கு காசு வாங்கினோ அன்னைக்கே அந்த மண்ணுக்கு கீழே மண்ணுக்கு மேலே வர்றது எல்லாம் அவனது, எனக்கு வேண்டாப்பா அது அப்படின்னு. என்னடா இப்படி பேசுகிறாங்க, என்ன இவன் ஊரே கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறவன் அலெக்சாண்டர். இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கு. ஏண்டான்னு கேட்குறான். அளக்கொண்ட செல்வம் அழப்போம், உழைப்பில்லாத வருகின்ற செல்வம், எல்லா உதாரணமும் சொன்னேன்ல, இது எங்களுக்கு வேண்டாங்கிறான் 2 பேரும். உடனே பஞ்சாயத்து தலைவர் என்னடா சொல்ல போகிறான்னு பார்த்தா, இப்போ இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், உனக்கு பிள்ளைங்க இருக்காடான்னு கேட்குறான். எனக்கு ஒரே ஒரு பையங்கிறான். உனக்கு பிள்ளைங்க இருக்கான், எனக்கு ஒரே ஒரு பொண்ணுங்கிறான். 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைடா, இந்த அவன்கிட்ட கொடுத்துட்றான்ட்டான். எப்படி இருந்த நாடு பாருங்க. இதை எதுக்கு சொன்னேன்னா, அலெக்சாண்டர் சாக போகிறான். இந்த புருஷோத்தமன்ட்ட வந்துட்டு போனதான் அவனால் மறக்கவே முடியல. எல்லாருக்கும் தெரியும், கையை வெளியில் வச்சு புதைக்க சொன்னார். 3 கட்டளைகளை இடுறான். என்ன சொல்கிறான்னா, நான் சாக போகிறேன்டா, என்னுடைய கஜானாவில் இருக்கிற பணத்தை நான் போகிற வழி பூரா இறைக்கணும், மக்கள் காசு கைக்கு போய் சேரணும், சாகும்போது கையை வெளியில் வச்சு புதைக்கணும், என்னுடைய பணத்தை இந்த ஊர் பூரா சுற்றி என்னுடைய அரண்மனையிலேருந்து சுடுகாட்டில் கொண்டு போய் புதைக்கிறதுக்கு டாக்டர் தான் தூக்கிட்டு போகணுங்கிறான். அரண்மனை வைத்தியர் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தாண்டா தூக்கணுங்கிறான். தளபதி சொல்கிறான், சார் நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக செயல்படுத்திடுறேன், ஆனால் எதுக்குன்னு கேட்டால் நான் பதில் சொல்லணும்ல. அவன் சொல்கிறான், உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டராக இருந்தாலும் உலகத்தை விட்டு போகும்போது வெறுங்கையோட போகிறாங்கிறதுக்காக கையை வைக்க சொன்னேன்டா. ஊரில் இல்லை கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு நான் உலகில் என்னமோ 1000 வருஷம் வாழ போகிற மாதிரி வாழ்ந்தேன். இப்போ சாக போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு 24 மணி நேரத்தில் சாக போகிறேன். இந்த பணம் யார்கிட்ட கொள்ளையடிச்சோன்னா என் நாட்டு மக்களுக்கே போய் சேரட்டும், படை வீரர்களுக்கே போய் சேரட்டும், வாரி இறைச்சிரு. அதெல்லாம் ரைட்டுங்க, டாக்டரை ஏங்க தூக்க சொன்னீங்கன்னு. இந்த 4 டாக்டரும் என்னை 100 வயசு வரைக்கும் காப்பாற்றிடுவேன்னு சொல்லி படுக்க வச்சுருந்தாயா. ஆனால் நான் 70 வயசு கூட ஆகலை, சாவ போகிறேன். அதனால் அவன் தான் தூக்கணும் சுடுகாடு வரைக்கும். இதை பாருங்கள். இப்போ இந்த நாடு எதுக்கு சொன்னேன்னா, இது எப்படிப்பட்ட நாடுன்னு பாருங்கள், எவ்வளவு உன்னதமான நாடுன்னு பாருங்கள். சரி, உடல் நலம், கல்வி, பணம், நல்ல மனைவி, நல்லதொரு குடும்பம்னு சொல்லிட்டேன்ல. அருமை பெரியோர்களே, இந்த திருமணங்கள் என்பது ஜன்ம ஜன்மங்களாக வருகின்ற ஒரு பந்தம், தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு உறவு. எப்படி ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய திறமையோ அறிவோ ஆற்றலோ அல்ல, மூதாதைய குருவிகளிடமிருந்து தான் கற்றுக்கொண்டது. எந்த மரத்தில் நார் உரிக்கணும், எந்த மரத்தில் கட்டணும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இதில் தலையில தொங்கும். குஞ்சு பொரிப்பதற்கு ஒரு இடம், கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், உள்ள அரையாக இருக்குங்க. புயல் மழை எது சுனாமியே வந்தாலும் ஆடு மூடியே கீழே விழுவாது, ஒரு முட்டை கூட கீழே விழுவாது. இதை யார் அதுக்கு கற்றுக் கொடுத்தா? அதுவே கற்றுக்குச்சா? தொடர்ந்து வருகின்ற வழிமுறை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நம்மெல்லாம் இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதைப் போல பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ஒரு காவல்துறை அதிகாரியாக இதனை பதிவு செய்கின்றேன். ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதைப் போல சின்ன திரை, பெரிய திரை, செல்ஃபோன் திரையை போல லிவிங் டுகெதர், எடுத்ததுக்கெல்லாம் டைவர்ஸ், அதெல்லாம் அப்படி நடக்கலை. 1000ல் 7 பேர் கூட அது இல்லை. ஆனால் அதைத்தான்
மனுஷனை நாய் கடிச்சா பிரச்சனை இல்லை, நாயை மனுஷன் கடிச்சா பிரச்சனைன்னு போடுற மாதிரி தான் இந்த ஊடகங்கள் வந்து பெருசாக்குது. இதை எதுக்கு சொல்கிறேன்னாக்க, இந்த மாதிரி லிவிங் டுகெதரில் பிறக்கிற பிள்ளை இருக்க, அது பேர் இல்லெஜிட்டிமேட் சைல்டு. கல்யாணம் ஆகி பிறக்கிற பொண்ணு லெஜிட்டிமேட் குழந்தை. அதுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. அது மாதிரி இருந்தால் உரிமைகளே கிடையாது. சின்ன சின்ன காரணங்களுக்காக டைவர்ஸ் வாங்கிட்டு, இந்த திருமண முறையை பற்றி நான் சொன்னேனே, சர்வாதிகார ஆட்சி, சோசலிச ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி, மன்னர் ஆட்சி எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்த்த இந்த இந்தியா மக்களால் மக்களுக்காக மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்களாட்சி முறைதான் சிறந்தது என்று ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்தோம். இப்போது எல்லா நாடுகளும் ஜனநாயகத்தை நோக்கி ஓடுதில்லை. அது மாதிரி எல்லா விதமான வாழ்க்கை முறைகளையும் சோதித்து பார்த்த நம் தமிழ் மக்கள், இந்தியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த 2 பேர் கணவன் மனைவின்னு வாழ்கிற வாழ்க்கை, முதியவர்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கும் கூட பாதுகாப்புன்னு இந்த முறையை பல 1000 ஆண்டுகளுக்கு முன் தேர்வு செய்தார். அதனால தான் 1000 காலத்து பயிர்னு சொல்கிறோம், சும்மா சொல்ல தமிழன். இப்படி தேர்வு செய்த அந்த முறை இருக்கு இல்லையா, இந்த முறையை சின்ன சின்ன காரணங்களுக்காக உடைச்சிட்டு வானொலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த கதையாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறி, பிள்ளைகளினுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. இந்த சினிமாவை பார்த்துட்டு, சினிமாவில் காமிக்கிற இவன் 2 பேரும் காதலிச்சானா கல்யாணம் பண்ணானான்னு இருக்குல்ல, இந்த பிள்ளைகள் அதை பார்த்துட்டு கெட்டு குட்டிச்சவராகி இதை மாதிரி போயிட்டு என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி மறுமணம் என்ற நெருப்பு வளையத்திற்குள் உள்ளே நுழைய நினைத்து அதுவே மிகப்பெரிய நெருப்பு வளையமாக மாறி கண்ணீரும் கம்பளையுமாக காவல்துறை அதிகாரியாக என்னிடம் வந்து கதறுவர்களை பல பேரை பார்த்து விட்டேன். அமெரிக்காவில் பேசிட்டு 18 மணி நேரம் ட்ராவல், பெண்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டு 4 பெண்கள் வந்தாங்க. என்னை அடையாளம் கண்டுட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க. என்னுடைய மனைவியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். காரணத்தோடு இந்த பதிவு, உங்கள் மாநாட்டில் என்னம்மா விசேஷம்னு கேட்டேன். நான் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, சார் ஒரு அற்புதமான நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். என்னம்மான்னு கேட்டேன். மேலை நாட்டு தலைவி, மாநாட்டு பெண்கள் மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகள், ஹை ஹீல்ஸ், லிப்ஸ்டிக் பார்த்துட்டு நாங்கள் வியந்து போய் இருக்க, நுனிநாக்கு ஆங்கிலத்தை பார்த்து அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன், வியந்து போய் நிற்க, அவங்க நம்ம தமிழ் பெண்கள் எங்கே இருக்காங்கன்னு கேட்டு வந்து உங்கள்கிட்ட நாங்கள் தோற்று போயிட்டோம்னு சொன்னாங்க. எங்கள்கிட்ட எப்படிங்க தோத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம். நினச்சி பாருங்க. கண்ணதாசன் சொல்லுவார் அழகா, பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற இது ஏன் நிலைச்சு நிற்குதுன்னா, நம்மெல்லாம் ஒயிட் காலரை போட்டுட்டு தூக்கி விட்டு நிற்கிறவங்களால இல்லை, ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட இந்த பெண்கள் சமுதாயம் என்ன குறைகள் ஆண்களிடம் இருந்தாலும் அதை புறந்தள்ளிவிட்டு இந்த குடும்ப வாழ்க்கை தொடர்வதற்கு காரணமாக இருப்பது பெண்கள் மட்டுமே. அதனால தான் இது நிலைச்சு நிற்குது. அதனால தான் சொன்னான், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அதோட விட்டாங்களா? பாரதி எழுதி எழுதி குவித்தான், பெண்ணடிமை தீரும் மட்டும் பெண்ணடிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பேனா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னா. இது மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியாக எழுதுறான் உரைநடையில், பெண் என்பவள் குருட்டு ஆந்தனத்தால் தொட்டுணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளின்னு எழுதுறான். பெண்ணை தெய்வமாக சொல்கிறான். திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? பெண்ணில் பெருந்தக்க யாவுல. அறத்துப்பாலில் கேள்வி எழுப்புறாருங்க. பெண்ணே பெருமை உடைத்து பொருட்பாலில் பதில் சொல்கிறாரு. பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லடான்னு காமத்துப்பாலில் முடிக்கிறார் திருவள்ளுவர். இதெல்லாம் விட தெரிவிக்க, ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவர் தெரிவிக்க. அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? இந்த பெண்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்மளை போல முட்டாள் உலகத்திலே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேங்கிறது காரணத்தை சொல்கிறேன். அத்திப்பூவை பார்த்துடலாமா,
வெண்ணிற காக்கையை பார்த்துடலாமா, மீன் நீரில் நீந்தி போகின்ற தடத்தை பார்த்துடலாமா. ஞானிகளுக்கும் தெரியாதான், கடவுளுக்கு தெரியுமான்னு சந்தேகமா. எது? மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரின் மனைவியின் மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் எவனுமே இல்லைன்னு நான் சொல்லுங்க, சங்க இலக்கியம் சொல்லுது. அப்படின்னா பெண் என்பவள் எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு ஜீவன் பாருங்க. கடைசியாக முடிக்கிறேன், நான் 5 நிமிஷம் தான் இருக்கு, எனக்கு தெரியும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட 1 நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். அறிவுள்ள பிள்ளைகள்னு சொன்னேன். குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன். Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. என்ன அர்த்தம்னா, பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை செய்வதில்லை, நீங்கள் செய்வதைத்தான் பிள்ளைகள் செய்வார்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு நாடறிந்த பேச்சாளனாக, ஒரு காவல்துறை அதிகாரியாக இங்கே உட்கார்ந்திருக்கின்ற பொதுமக்களிடம் நீங்கள் சொல்கிறத தான் பிள்ளைங்க கேட்கும்னு நினைக்காதீங்க, நீங்கள் செய்கிறத தான் செய்யும். ஒரு சில பேர் இதை கேட்டிருக்கலாம், பக்கத்தில் மனைவிட்ட மெதுவாக சொல்கிறத பார்க்குறேன். ஆல் பேரண்ட்ஸ், எல்லோரும் பேரண்ட்ஸ் தானே, பெற்றோர்களுக்காக நான் பேசுகிறேன்ல. நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க கேட்காது, செய்கிறத செய்யும்னு சொல்கிறேன்ல, அதை நிரூபிக்கணும்ல உங்கள்கிட்ட. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்டு. எல்லா பேரண்ட்ஸும் வலது கையை தூக்குங்க. பெற்றோர்கள் பரவாயில்ல, எல்லோரும் தூக்கிட்டீங்க, அப்படி வைங்க ஒரு நிமிஷம். ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். இப்போ நான் சொல்கிறத செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட், நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப். ப்ளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே வைங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொன்னேன், நான் தொட்டது முகவாயை தொட்டேன். அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்திருக்கிறீர்களே ஒழிய, சரவணன் சாருக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவர் பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசுகிறவர். நான் சொன்னதை யாருமே செய்யலைங்க. ஏன் யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரமும் சீரியல் பார்த்துட்டு இருக்கிற அம்மா டிவி பார்க்காதம்மா, எவன் கேட்பான்? யோசித்து பாருங்க. செல்லையே நோண்டிகிட்டு இருக்கிற அப்பா, செல்லு பார்க்குறது தப்புப்பா, செல் பார்க்காதப்பா, நீ அதை தானப்பா பார்க்குறப்பா, சொல்லுவானா சொல்ல மாட்டானா? யோசித்து பாருங்க. வாழ்ந்து காண்பியுங்கள். குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகர மரமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். நீ நினச்சி பாருங்க, உண்மையா இல்லையான்ட்டு. வாழ்க்கை வேறு, பொருள் வேறு. நாம் பொருளை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பொருள் வாழ்க்கைக்கு தேவைதான். எந்த இடத்திலே நிறுத்த வேண்டும் அறிய வேண்டும். எந்த இடத்துல நிறுத்தணும்? பொருளையே தேடி ஓடிக்கொண்டிருந்தால் விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல தாம் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிறங்கிறார் வள்ளுவர். உன்கிட்ட இருக்கிற 100 ஏக்கர் காடு, 100 கோடி பணம், அதெல்லாம் பெரிய சொத்து இல்லடா. உன்கிட்ட இருக்கிற உயிருள்ள பிள்ளை தாண்டா மிகப்பெரிய சொத்து. யார் சொல்கிறா? வள்ளுவர் சொல்கிறார். ஹூஸ்டனில் பேசிட்டு, உங்களுடைய பெருமையை நான் சொல்லணும்ல, பெற்றோர்களுடைய பெருமையை. ஹூஸ்டனில் பேசி முடித்தோடனே ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்கிட்ட கேட்டாங்க, எப்படி சார் சரவணன் சார் மாதிரி கிரீன் பார்க்கில், இந்த மாதிரி அமெரிக்காவில், இங்கே இந்தியாவில் படிச்சுட்டு வர்ற டாக்டராக இருக்கட்டும், இல்லை என்ஜினியராக இருக்கட்டும், எல்லாரும் அறிவுள்ளவர்களா, புத்திசாலிகளா, ஒழுக்கமுடையவர்களா, கடுமையான உழைப்பாளிகளா? எங்கள் பிள்ளைங்க அந்த மாதிரி இல்லையே சார். எப்படி சார் இந்த பிள்ளைங்களை இந்த தமிழக தாய்மார்கள், இந்திய தாய்மார்கள் வளர்த்து அனுப்புகிறாங்க? ஆச்சரியமாக இருக்குது சார். ரொம்ப நல்லா இருக்குமா? நான் போய் எங்கள் தாய்மார்கள்ட்ட சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் அந்த அம்மா கேட்டுச்சு, இங்கிலீஷில் சொன்னதை தமிழில் சொல்கிறேன். ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், பிள்ளை வளர்ப்பு பற்றி உங்கள் ஊரில் நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த தாய்மார்கள் அற்புதமான பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறார்கள் அப்படின்னுச்சு. அதுக்கும் சரிண்ணே. அடுத்த நிமிஷம் கேட்டுச்சு, ஒய், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட், என்ன காரணம்னு கேட்டுச்சு. என்னடா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுருச்சேன்னா அடுத்த நிமிஷம் நான் அடுத்த நொடி பதில் சொன்னேன். உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. We are living for the next generation. அதுதான் சார் காரணம், அதுதான் காரணம்னு. ஒரு ஆங்கிலேயன் எழுந்து, மை டியர் இண்டியன் காப், ஐ எம் ஹேவிங் எ டவுட், ஒய் இண்டியன் மதர்ஸ் ஆர் so much worried about their kids' education. They are ready to sacrifice anything and everything. தமிழில் சொல்லணும்னா, இந்திய தாய்மார்கள் பிள்ளைகளினுடைய படிப்புக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கு சரியாக இருக்காங்களே. நான் உலகம் பூரா சுற்றுறையா, 18 வயசானா நாங்கள்லாம் விட்டுருவோம்.
இந்த இந்திய பெண்கள் ஏன் என் பிள்ளைங்களுக்காக இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டான். உடனே ஒரு பொண்ணு, தமிழ் பொண்ணு எந்திரிச்சு, சார் ஒரு நல்ல பதிலை சொல்லுங்கள் சார், தொல்லை தாங்கலைன்னுச்சு. என்னடா அது இவன் அமெரிக்கன் கேட்குறான். இது உடனே மேடையில் இருக்கவங்க சொன்னாங்க, 2 பேரும் லவ் மேரேஜ் சார், இது தமிழ் பொண்ணு மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிது பிள்ளைய, அவன் மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறான், ஒரு நல்ல பதிலை சொல்லுங்கன்னு நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டான். நான் அடுத்தது சொன்னேன், அப்படியே அவன்கிட்ட சொன்னதாக சொல்கிறேன். மை டியர் அமெரிக்கன், ஆல் இண்டியன் மதர்ஸ் வாண்ட்ஸ் தேர் சில்ட்ரன் டு பி பெட்டர் தேன் ஹர் ஹஸ்பண்ட்னு. எல்லா இந்திய தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய கணவனை விட புத்திசாலி ஆக்கணும்னு நினைக்கிறாங்கய்யா. அவன் தானே கேட்குறான். உடனே அவன் சொன்னான், யூ பெட் மீ வித் மை ஓன் செப்பல்னா. அதுக்காக சொல்லடா, ஏன் செருப்பாலேயே நடிச்சிட்டிங்கன்னா அதுக்காக சொல்லலை. எதுக்கு சொன்னேன் தெரியுமா? தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறார் வள்ளுவர். தன்னை விட தான் பிள்ளை புத்திசாலியாக இருக்கிறதாண்டா உலகத்தில் உள்ள ஜீவன் எல்லாமே விரும்புவோம். நாங்கள் திருக்குறளை படித்தவன், அதனால் உனக்கு தெரியல, எங்கள் வீட்டு பொண்ணுக்கு தெரியுது, அது சொல்கிறபடி கேள்டா, அப்போ தான் உன்னை விட உன் பிள்ளை புத்திசாலியாக இருக்கும்னு அத்துணை பேரும் ஒத்துக்கொண்டார்கள். இது எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்றால் அறிவுள்ள பிள்ளைகள், அன்பான மனைவி, போதுமான பணம், தேவையான பணம், அறிவுள்ள கூர்மையான அறிவு வேணும்னா புத்தகங்கள்லேருந்து மட்டும்தான் வர முடியும். நல்ல உடல்நலம், இது எல்லாம் இருந்தால் உலகத்திலேயே இந்தியா உயர்ந்து விளங்கும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். இந்த புத்தக திருவிழாவானது ஆள்போல் தலைத்த அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற இத்துணை நேரம் அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.